வழக்கம் போல அன்னைக்கு கூட 3 மருமகள்களும் அவங்களோட புருஷங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு அவங்களும் உட்கார்ந்து சந்தோஷமா பேசி சிரிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு அனாமிகா தன்னோட புருஷன் கிட்ட, இங்க பாருங்க, இனிமே இந்த வீட்ல என்னால இருக்க முடியாதுங்க. இந்த சின்ன வீட்ல எல்லாரும் ஒன்னா இருக்கிறது கஷ்டம் இல்லையா? இப்ப சரியா போச்சு. குழந்தைங்கன்னு எதுவும் வந்ததுன்னா நிலைமை என்ன? அதுக்குதான் இப்பவே சொல்றேன். இப்ப என்ன செய்ய சொல்ற அனாமிகா? வேற வீட்டுக்கு போகலாங்க. வாடகை வீட்டுக்கு போலாம். இந்த குளிர்காலத்துல இந்த வீட்ல இருக்க முடியலங்க. உண்மையை சொல்ல அனாமிகா, அம்மா கிட்ட எதுவும் பிரச்சனை இருக்கா? ரமேஷ் அப்படி கேட்ட உடனேயே அனாமிகா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா உண்மையான விஷயத்த சொன்னா. இங்க பாருங்க, நான் ஒண்ணும் மாடு இல்ல, நானும் மனுஷி தானே. தினமும் காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும். அவ்ளோ காலையில வீட்டு வேலை செஞ்சா வெளிய குளிர் எப்படி இருக்கு தெரியுமா? அந்த நேரத்துல அத்தை காலையில எழுந்திருச்சு என்ன கோலம் போட சொல்றாங்க. என்னால அதை தாங்க முடியலங்க. இந்த வீட்ல இன்னும் 2 பேரும் சும்மா தானே இருக்காங்க, அவங்க கிட்டயும் சொல்லலாம்ல. நீ இந்த வீட்டுக்கு பெரிய மருமகள்ல அனாமிகா, அதான் உன்கிட்ட சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா இருங்க. பெரிய மருமகனா என்ன இப்போ கொம்பு இருக்கா? எனக்கு இவ்ளோ வேலை சொல்லிட்டு அந்த 2 பேருக்கும் மட்டும் கொஞ்சம் வேலை சொல்றாங்க. இதெல்லாம் பொறுத்துக்க முடியலங்க. இப்படி அனாமிகா தன்னோட கஷ்டங்களை எல்லாம் தன்னோட புருஷன்கிட்ட சொல்லி கண்ணீர் விட்டா. இன்னொரு ரூம்ல அஞ்சலி அவளோட புருஷன்கிட்ட அவ கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருந்தா. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வீட்ல கழுத மாதிரி கஷ்டப்படுறது? அவங்க 2 பேருக்கு குறைஞ்ச வேலைய சொல்லிட்டு எனக்கு எவ்ளோ வேலை சொல்றாங்க. இந்த வீட்டுக்கு பெரிய இடத்து மருமகளா வந்தேன். மத்த 2 பேரை விட நான் எவ்வளவு வரதட்சணை எடுத்துட்டு வந்தேன் தெரியும்ல. ஆனாலும் எனக்கு பிரத்யேகமா மரியாதைன்னு ஒண்ணும் இல்ல. இந்த குளிர்ல மாடு மாதிரி கஷ்டப்படுறேன். ஆனா அத்தை அந்த 2 பேரையும் தான் பாராட்டுறாங்க. தயவு செஞ்சு வேற வீட்டுக்கு போயிடலாங்க. இந்த வீட்ல எல்லாம் இருக்க முடியாதுங்க. அம்மா கேட்டா என்ன சொல்றது? உன் கஷ்டம் எனக்கு புரியுதுமா, ஆனா அம்மாவை சமாதானப்படுத்திட்டு எப்படி போறதுன்னு தெரியலையே. அதுக்கு ஒரே வழி இருக்கு. அத்தை இப்போதைக்கு நம்மள அனுப்ப மாட்டாங்க. அதனாலதான் நான் அனாமிகா அவனிக்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். அந்த சண்டைய சாக்கா வச்சு வெளிய போயிடலாங்க. இந்த மாதிரி யோசனையெல்லாம் நீ எங்கதாம்மா வச்சிருக்க? பொம்பளைங்கல்ல, இவ்ளோ கூட புத்திசாலித்தனம் இருக்காதா? நாங்க நினைச்சா சண்டைய ஆரம்பிக்கலாம். எவ்வளவு பெரிய சண்டையா இருந்தாலும் நொடி பொழுதுல நிறுத்தலாம். உனக்கு ஒரு கும்பிடுமா? இப்படி அஞ்சலி அவளோட புருஷன் கிட்ட பேசினா. இன்னொரு ரூம்ல அவனே தன்னோட புருஷன் சுரேஷ் கூட சிரிச்சு பேசிட்டு இருந்தான். சுரேஷ் தன்னோட மனைவியோட சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தான். என்ன நீ தினந்தோறும் பயங்கரமா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க, உனக்கு டயர்டே ஆகாதா? என்னங்க, எல்லா மனைவிகளுக்கும் அது இருக்கும் தான். ஆனா புருஷங்க வந்துட்டாங்கன்னா அந்த டயர்ட்னஸ் எல்லாம் எங்கேயோ போயிடும். கண்ணு முன்னாடி புருஷன் வந்துட்டா எங்க இருந்தோ சந்தோஷம் வந்துரும். அததான் அன்புன்னு சொல்லுவாங்க. நீங்க என் கூட இருந்தா போதும், நான் எல்லாத்தையும் மறந்துடுவேங்க. அதனாலதான் நான் உன்னை காதலிச்சவனி. சரி, இதை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த வீட்ல உன்னை எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்களா? உனக்கு அன்பு கொடுக்கறாங்களா? எனக்கு என்னங்க, எல்லாம் நல்லாதான் இருக்கு. மத்தவங்களும் நல்லாதான் இருக்காங்க. அத்தையும் என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அட, உண்மைய சொல்ல அவனி. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் கவலைப்படக்கூடாதுன்னு என்னென்னமோ சொல்ற. ஓ மனசு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சுரேஷ் கேட்டதும் அவனி கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா. தன்னோட முகத்துல திடீர்னு ஒரு கவலை வந்துருச்சு. சுரேஷ் அதை கவனிச்சு மறுபடியும் தன்னோட மனைவிய கேட்டான். அவனி, உண்மைய சொல்லு. என்கிட்ட இல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவ? என்னங்க, காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது எனக்கு பழக்கம்தான். ஆனாலும் அனாமிகா அக்கா, அஞ்சலி அக்கா சிடுசிடுன்னு இருந்துட்டே இருக்காங்க. சரியா பேச மாட்றாங்க. அத்தை முன்னாடி ஒரு மாதிரி, அத்தை பின்னாடி ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. அட, இவ்ளோ நாள்ல இதை ஏன் என்கிட்ட சொல்லல? சொன்னா என்ன ஆகும்? எதுவும் நடக்காது. தேவையில்லாம சண்டை தான் வரும். வேற ஏதாவது நடந்துரும். அதனாலதான் நான் அந்த விஷயத்த சொல்லலங்க. பாவம் அத்தை எங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கிறாங்கன்னு. அம்மா இல்லாத உனக்கு அம்மா மாதிரி அம்மா இருக்காங்க. ஆமாங்க, அத்தை கூட இருந்தா நேரம் போறதே தெரியல. நிறைய சொல்லி கொடுக்கறாங்க. எனக்கு அப்படி பண்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சந்தோஷம். நீங்க எல்லாரும் இப்படியே ஒன்னா சந்தோஷமா இருங்க. இப்படி அவனையும் சுரேஷும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. 3 ரூம்லயும் இந்த மாதிரி பொழுது போச்சு. காலங்காத்தாலேயே சாரதா எழுந்திருச்சாங்க. எழுந்த உடனேயே தன்னோட 3 மருமகள்களையும் கூப்பிட்டாங்க. அம்மா அனாமிகா, அவனி, அஞ்சலி, எல்லாம் எங்க இருக்கீங்க? டைம் ஆயிடுச்சு, வாங்க. காலையில சீக்கிரம் எழுந்திருச்சா எல்லா வேலையும் சீக்கிரம் முடியும். எழுந்திருச்சு வாங்கம்மா. சாரதா அப்படி கூட்ட உடனேயே 3 மருமகள்களும் வந்து நின்னாங்க. 3 பேரோட முகத்தை பார்த்து சந்தோஷப்பட்ட சாரதா 3 பேருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்தாங்க. அம்மா அனாமிகா, வெளிய வாச தெளிச்சு கோலம் போடு. அம்மா அஞ்சலி, நீ பாத்திரங்களையெல்லாம் தேய். அவனி, நீ வீட்டை சுத்தம் பண்ணி துணிமணியெல்லாம் பாரு. இதெல்லாம் 1/2 மணி நேரத்துல ஆகணும். சரிங்க அத்தை. இங்க பாருங்க அத்தை,
பாத்திரத்தை கொஞ்ச நேரம் கழிச்சு தேய்க்கிறேன். கொஞ்சம் சூரியன் வரட்டும், அப்புறம் தேய்க்கிறேன். அதெல்லாம் முடியாது. நான் செய்யறேன்ல, நீயும் செஞ்சாகணும். குளிர் என்னால தாங்க முடியலக்கா. என்னால முடியாது. என்னது? நாங்க மட்டும் என்ன ஹீட்டர்ல இருக்கோம்? எங்களுக்கும் தான் குளிருது. தண்ணில கைய வைக்கல. இப்ப என்னக்கா உனக்கு? நான் உன்கிட்டயா பேசுறேன்? நான் அத்தை கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். அத்தை, நீங்களே சொல்லுங்க. என்னடிமா இது காலங்காத்தால சண்டை? குளிர்காலத்துல காலையில குளிர் இல்லாம வெயிலா இருக்கும். சீக்கிரம் போய் வேலைய பாருங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பச்சை தண்ணில குளிச்சுட்டு பூஜை பண்ணணும். என்னது, பச்சை தண்ணிலையா? அத்தை, இவ்ளோ நாளா வெந்நீர்ல தானே எல்லாரும் குளிச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு என்ன பச்சை தண்ணில? இங்க பாருங்கடிமா, குளிர்காலத்துல பச்சை தண்ணில குளிச்சா உடம்புல அவ்ளோ ஆரோக்கியம் வருமா. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? கார்த்திகை மாசத்துல மாலை போடுவாங்க. காலங்காத்தால பச்சை தண்ணில குளிப்பாங்க. நாள் முழுக்க சுறுசுறுப்பா இருப்பாங்க. இதெல்லாம் எதனால? பச்சை தண்ணியாலதான். சாரதா அப்படி சொன்னதுமே அஞ்சலி மனசுக்குள்ளார ஒரே விஷயத்த நினைச்சா. மனசுக்குள்ளாரையே பேசிக்கிட்டு இருந்தா. இது இப்படி விட்டா ஆகாது. இதுதான் நல்ல நேரம். எப்படியாவது சண்டை போட்டு ஓடிடணும். இந்த வாய்ப்பை தவற விடவே கூடாது. இப்படி மனசுக்குள்ளாரையே பேசிக்கிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் அவனையும் அனாமிகாவும் குளிர் தண்ணில எப்படி குளிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவுல அஞ்சலி பேசினா. என்ன அத்தை இது? எங்களை பத்தி யோசிக்க மாட்டீங்களா? மனசுல தோன்றத சொல்லிடுவீங்களா? இந்த குளிர்ல காலையில எந்திரிக்கிறதே பெரிய விஷயம். நீங்க என்னடானா காலையிலே பச்சை தண்ணில குளிக்க சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம காலையிலேயே இவ்ளோ வேலை செய்ய சொல்றீங்க. நாங்க வீட்டு மருமகளா இல்ல மாடுகளா சொல்லுங்க? என்னடி மாது, நீ ஒருத்தி மட்டும் இவ்ளோ பேசுற? மத்தவளுங்க வாய மூடிட்டு இருக்காளுங்க. அவளுங்க வேலை பாக்கறது உன் கண்ணுக்கு ஒன்னும் தெரியலையா என்ன? அப்படின்னு சாரதா சொன்னதும் அனாமிகாக்கு கூட கோவம் வந்துருச்சு. அப்ப வரைக்கும் பொறுத்துக்கிட்டு இருந்த அவ அந்த நிமிஷம் தன்னோட மாமியாரை எதிர்த்து பேசணும்னு நினைச்சா. போதும் அத்த, இன்னும் எவ்வளவு நாளைக்கு சொல்லுங்க? இந்த வீடு அங்கங்க வீரல் விட்டுருக்கு. இது ஏற்கனவே பழைய வீடு. எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்க முடியும் சொல்லுங்க? இந்த சின்ன வீட்ல இத்தனை பேர் எப்படி இருக்கிறது? அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அத்த. நானும் என் புருஷனும் சேர்ந்து தனி குடுத்தனம் போலான்னு இருக்கோம். அனாமிகா இப்படி சொன்னதும் அஞ்சலியோட நெஞ்சில கல்லு விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அனாமிகாவ கோபமா பார்த்து மனசுக்குள்ளார இப்படி நினைச்சா. ஐயோ, என்னடி இது? நான் கேட்கணும்னு நினைச்சதே எனக்கு முன்னாடி இவ கேட்டுட்டாளே. இப்ப என்னடா பண்றது ராமா? நானும் கேட்டுடவா அப்படின்னு அஞ்சலி கூட தன்னோட மனசுல இருந்த வார்த்தைய சொல்லிட்டான். அத்த, நாங்களும் தனியா போலான்னு இருக்கோம். தயவு செஞ்சு எங்களை நிம்மதியா போக விடுங்க. நானும் என் புருஷனும் தனியா வேற ஒரு வீட்டுக்கு போயிடுறோம். எல்லாரும் வாய மூடுங்க. பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சுல்ல. இப்ப முடிவு எடுக்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த வீட்டை விட்டு யார் வேணாலும் போலாம். அது அவங்க இஷ்டம். ஆனா திரும்ப வரக்கூடாது. இந்த நிபந்தனைக்கு ஓகேனா போங்க அப்படின்னு சாரதா சொன்னதும் அனாமிகாவும் அஞ்சலியும் துணிமணி எடுத்துட்டு போயிட்டாங்க. வெளியே போய் வாடகை வீட்ல வசிச்சாங்க. அவனி மட்டும் அந்த இடத்துலயே இருந்தா. ஏண்டிமா அவனியே, நீ போலையா? அத்த, நீங்க பெரியவங்க. உங்களை விட்டுட்டு நான் எங்க போறது அத்த? நானும் போயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? ரொம்ப நல்லதுமா, போய் வேலைய பாரு. அன்னையில இருந்து சாரதா தன்னோட சின்ன மருமக அவனிய ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. கடைசியா ஒரு நாள் மொத்த சொத்தையும் சின்ன மருமகளுக்கு எழுதி வச்சுட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச மற்ற மகன்கள் ரமேஷ், அரவிந்த் தன்னோட அம்மா மேல கோபத்தோட வந்தாங்க. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லம்மா. உனக்கு உடம்பு சரியில்லாதப்ப யார் பாத்துக்கிட்டா? நான் தானே. இப்ப அவன் பேர்ல மட்டும் வீட்டை எழுதி வச்சுட்ட. உனக்கு விசுவாசமே இல்லையாமா? என்னங்க, உங்க அம்மா வேணுனே தாங்க இத பண்ணிருக்காங்க. சொந்த பையன்கிட்டயே எப்படியா? உங்களுக்கு குற்ற உணர்ச்சியா இல்லையா? ஆளாளுக்கு ஒவ்வொரு வார்த்தை சொன்னாங்க. அது எல்லாத்தையும் கேட்ட சாரதா கடைசியா வாய திறந்தாங்க. பேசிட்டீங்களா? குளிர்காலத்துல அதை செய்ய முடியாது இதை செய்ய முடியாதுன்னு பொட்டி கட்டிட்டு கிளம்புனீங்களே. ஆனா நான் சொன்ன வேலைக்கு தடை போடாம இருந்தவ இவதான். நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தப்போ என் மாமியாரும் இப்படிதான் இருந்தாங்க. குளிர்காலம் சோதிக்கும், நிறைய கத்து கொடுத்துச்சு. அது எல்லாத்தையும் தாங்கி நின்னதுனாலதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கு. இது என் மாமியார் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட பாடம். என் மாமியார் எனக்கு இந்த சொத்தை என் பேர்ல எழுதி வச்சாங்க. அதையதான் நான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? என் முடிவை மாத்திக்க முடியாது. நீங்கெல்லாம் கிளம்புங்க. சாரதா இப்படி சொன்னது எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. எதுவும் பேசாம வாய மூடிக்கிட்டு அவங்க புருஷங்களை கூப்பிட்டுக்கிட்டு வெளியே போயிட்டாங்க. அவனியும் சுரேஷும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பாத்தியா அவனி, நம்ம நல்ல எண்ணம் தான் நம்மள காப்பாத்திருக்கு. ஆமாங்க, வாழற காலம் வரைக்கும் நல்ல மனசோட வாழ்ந்தாதானே நல்லா இருக்க முடியும். இப்படி சாரதாவை நல்ல விதமா பாத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க அவனி. அனாதையா வாழ்ந்த அவனிக்கு சாரதா ரூபத்துல ஒரு அம்மா கிடைச்சாங்க. அவங்க 2 பேரும் அம்மா பொண்ணு மாதிரி ஆனந்தமா இருந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். கிராமத்து வீட்ல
சாயந்தர வேளையில பிரசாத், சாரதா, ரமேஷ், அரவிந்த், அனாமிகா, அஞ்சலி 4 பேரும் உட்கார்ந்திருந்தாங்க. அவங்களுக்கு மத்தியில இப்ப பேசப்படுற பொருள் சொத்து விஷயம். அந்த சொத்தோட மதிப்பு 5 ஏக்கர். பல வருடங்களா அப்படியே இருக்கு. ஏண்டாப்பா, அந்த பூமி 5 வருஷமா அப்படியே இருக்கு. அத பாக்கும்போது எங்களுக்கு கவலையாதான் இருக்கு. அதுக்காக அதை அப்படியே விட்டுற முடியாதே. அதுக்கு சரியான பரிகாரத்தை பண்ணணும். ஆமா, அத சாகுபடி பண்ணாம விட்டா புல்லு புதரு பூண்டுன்னு வளர்ந்துரும். அது வெறும் தண்டம். அதுக்கு ஒரு வழிய பார்க்கணும். இல்லனா அது இருந்தும் பிரயோஜனம் இல்ல. அத்தை, மாமா, அதுக்கான பரிகாரம் ரொம்ப சுலபம். அந்த பூமிய அப்படியே வச்சிருக்கிறது தண்டம் தான். அத உடனே வித்துருங்களேன். அவ்வளோ பெரிய ஸ்தலம் நமக்கு நல்லதுதான் செய்யும். விக்கிறதா? அது நம்ம பூர்வீக ஆஸ்தி இல்லையா? அதுல விவசாயம் பண்ணதுனாலதான் நமக்கு இந்த வீடு, இடம் எல்லாம் கிடைச்சதில்ல. ஆமா, பூர்வீக ஆஸ்தி தான். ஆனா இப்போ நம்ம எல்லாரும் மாடர்ன் யுகத்துல இருக்கோம். மண்ணை கட்டிட்டு அழற காலம் எல்லாம் போயிடுச்சு. அத வித்தா நமக்கு கோடிகள்ல பணம் கிடைக்கும்ல. சிட்டில ஒரு சின்ன லக்ஸுரி அபார்ட்மெண்ட்டே வாங்கலாம். இல்லனா எனக்கு இருக்கிற கான்டாக்டுக்கு ஒரு பிரீமியம் ஃபேஷன் புட்டிக்க வாங்கலாம். ஆனா அஞ்சலி, நம்மளோடது விவசாய குடும்பம். நமக்கு தெரிஞ்சது, நம்ம ரத்தத்துல இருக்கிறது விவசாயம். நம்ம ஜீவன ஆதாரமும் அதுதான். நமக்கு தெரியாத பிசினஸ பண்ணி ஏன் நஷ்டப்படணும்? விவசாயமா? ஐயோ ரமேஷ், இந்த காலத்துல இந்த பழைய சோறு, பச்சை மிளகா சேத்துல செய்யற வேலையை யார் பாப்பா? நான் பணக்கார வீட்ல இருந்து வந்த பொண்ணு. என் கிளாஸ், என் யோசனை எல்லாம் வேற மாதிரி இருக்கும். குயிக் மணி, காஸ்ட்லியான வாழ்க்கை, குளோபல் ட்ரெண்ட் வேணும்னு நினைக்கிறவனா. இந்த மாதிரி விவசாயம் எல்லாம் எனக்கு வேலைக்கே ஆகாது. நீங்க 1 வருஷம் கஷ்டப்பட்டு உழைக்கிறது என்னோட ஷாப்பிங் செலவுக்கு கூட ஆகாது. அத்தை, மாமா, நான் அஞ்சலி சொல்றத ஒத்துக்க போறதில்ல. இந்த பூமிய விக்கிறது தப்பு. அது வெறும் மண்ணு கிடையாது. நமக்கு சோறு போடுற தெய்வம். பூமிய விக்கிறதுங்கிறது அம்மாவை விக்கிற மாதிரி. ஓஹோ, ஏழை மருமகளோட சென்டிமெண்ட்டும் இதுல சேர்ந்துருச்சா? அப்புறம் அவ்வளவுதான். மண்ணு தாயாம், என்ன பண்ணலான் இருக்காத? அத வச்சு ஏதாவது தங்க வர வைக்க போறியா? என்ன ஏழைன்னு சொல்லு, பரவாயில்ல. என்னால லட்சக்கணக்கில் முதலீடு போட முடியாதுதான். ஆனா கஷ்டப்படுற மனசு, அந்த பூமி மேல அன்பு ரெண்டும் இருக்கு. அந்த பூமி நல்லா இருந்தாதான் அதை சரி பண்ணி மறுபடியும் நல்லா வாழ முடியும். அந்த பூமிய நான் சரி பண்றேன். எனக்கு விவசாயத்தை தவிர வேற எந்த வியாபாரமும் தெரியாது. நம்ம வீட்டு பேரை நிலைக்க வைக்கணும்னா நமக்கு தெரிஞ்ச விவசாயத்தை பண்றதுதான் நல்லது. குறைஞ்சது 5 தலைமுறைக்காவது இந்த பூமியை ஒப்படைக்கிற கடமை நம்ம கிட்ட இருக்கு. அனாமிகா சொல்றத நான் பூர்த்தியா ஒத்துக்கிறேன். அவளுக்கு விவசாயம் எவ்ளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும். கஷ்டம் எப்பவும் வீணாகாது. விவசாயம் நமக்கு நேர்மையான, ஆரோக்கியமான சாப்பாடு போடும். சரி, நீ இவ்வளவா பழைய பஞ்சாங்கத்தை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கிறதுனால நான் நீ சொல்றதுக்கு ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோ. நீ இன்னையில இருந்தே சேத்துல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கணும். கொஞ்ச நாள்ல எங்க ஹைடெக் வியாபாரம் லட்சங்கள்ல கோடிகள்ல சம்பாதிக்கும். நீ மட்டும் இந்த மண்ணிலேயே ஊறி அன்னாடம் காட்சியா கஷ்டப்பட்டுக்கிட்டே இரு. என்னோட பணக்கார மருமக வாழ்க்கைய நான் நல்லபடியா வாழ்ந்து நீ பொறாமப்படுற அளவுக்கு காட்டுற. இந்த போட்டியில ஜெயிக்க போறது பணம்தான், விவசாயம் கிடையாது. சரி, போதும்மா, நிறுத்துங்க. சண்டை வேண்டாம். அனாமிகா, நீ அந்த பூமியில பாதியை எடுத்துக்கிட்டு உன்னோட விவசாயத்தை நீ பாரு. அஞ்சலி, உன்னோட புத்திசாலித்தனம், பணம் ரெண்டையும் வச்சுக்கிட்டு உனக்கு பிடிச்ச வியாபாரத்தை பண்ணு. அவங்க முயற்சிய பண்ணுங்க. 6 மாசம் கழிச்சு யாரு ஜெயிக்கிறீங்கன்னு பாக்கலாம். 2 பேரும் நம்ம மருமகளுங்க, எதுக்கு இப்படி போட்டி போட்டுக்கிட்டு? போட்டி இல்லனா வெற்றியோட ருசி எப்படி தெரியும் அத்தை? 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க. அனாமிகா அவளோட சாகுபடிய ஆரம்பிச்சா. அவ கஷ்டப்படுற விதத்தை பார்த்து அக்கம் பக்கத்துல இருந்த விவசாயிகள் ஆச்சரியப்பட்டாங்க. அஞ்சலி பக்கத்திலேயே ஹைடெக் போல்ட்ரி ஃபார்ம் அப்படின்னு ஒரு கோழி பண்ணைய வச்சா. ரமேஷ், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப அவசரப்பட்ட ஆகாது. முதல்ல பூமிக்கு உதவி செய்யற வேலையை தான் பார்க்கணும். உடனே ரசாயன எருவெல்லாம் போடக்கூடாது. இந்த பூமிக்கு முதல்ல அன்பு, பொறுமை தேவை. எப்படி அனாமிகா? சம்பிரதாய முறையில மாட்டு சாணம், இயற்கை எருவு, இது எல்லாத்தையும் தான் நம்ம முதல்ல பயன்படுத்தணும். ஆழமா தோண்டாம
மண்ணை மட்டும் நம்ம மேலோட சரி பண்ணுவோம். கொஞ்சம் மண்ணை தோண்டி மழை தண்ணி மேலோட நிக்கிற மாதிரி பண்ணுவோம். இதனால நீர்ப்பாசனம் கொஞ்சம் குறையும். தண்ணியையும் நம்ம சேகரிக்க முடியும். இதுக்கு கொஞ்ச நாள் எடுக்கலாம். ஆனா உறுதியான விவசாயத்துக்கு இப்படிதான் பண்ணணும். இது பூமிக்கு மட்டும் இல்ல, நமக்கும் ஆரோக்கியம். சரி அனாமிகா, உன் நல்ல மனசுக்கு கடவுள் தகுந்த பரிசை கொடுப்பாரு. உன் மன உறுதிக்கு முன்னாடி இந்த கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்ல. பக்கத்துல அஞ்சலி தன்னோட ஃபார்ம் ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு அரவிந்தோட பேசிக்கிட்டு இருந்தா. ஆபீஸ் முழுக்க கிளாஸ், ஃபர்னிச்சர்னு ஒரு லக்ஸரியா இருந்தது. அரவிந்த், பாத்தியா, இங்க இருக்கிறது எல்லாம் ஹை குவாலிட்டி கிளாஸ். ஆட்டோமேட்டிக் ஃபீடிங் சிஸ்டம், கிளைமேட் கண்ட்ரோல் சென்சார்ல இருக்கு. கோழிகளுக்கு கூட ஏசி இருக்கணும் இல்லையா? இது விவசாயம் கிடையாது, ஸ்மார்ட் பிசினஸ். நான் ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டர்ல வேலை பார்த்தாலே போதும். அந்த அனாமிகா மாதிரி சேத்துலயும் வெயிலையும் காய வேண்டிய அவசியம் இல்ல. இது என் அகங்காரம் கிடையாது, என் புத்திசாலித்தனம் நிஜம்னு நிரூபிக்கிறதுக்கு. ஆனா அதுக்கு இவ்ளோ பெரிய முதலீடு வேணுமா? இதுவே லட்சங்கள்ல இருக்கு. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு டார்கெட்டுக்கு இது அவசியம்தான். 10 மடங்கு லாபம் வேணும்னா ரிஸ்க் எடுக்கணும். அந்த அனாமிகா 6 மாசம் கஷ்டப்பட்டாலும் 10,000 ரூபாய் கூட சம்பாதிக்க மாட்டா. பாத்துட்டே இரேன், என்னோட வருமானம் அவ விவசாயத்துல வர்ற வருமானத்தை விட 10 மடங்கு அதிகமா இருக்க போகுது. அவளை ஓட விட போறேன் பாரு. ஒவ்வொரு தடவையும் அஞ்சலி தன்னோட எக்ஸ்பென்சிவான கார்ல மாடர்ன் ட்ரெஸ்ல வந்து நின்னு விவசாயத்தை பத்தியும் அவ பண்ற வேலைய பத்தியும் கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருப்பா. என்னம்மா அனாமிகா, விவசாயம்லாம் நல்லா நடந்துகிட்டு இருக்கா? இல்ல இன்னும் காலைல தான் தோன்றீங்களா? இன்னும் எத்தனை நாளைக்கு மண்ணை தோண்டிக்கிட்டு இருக்க போறீங்களோ? இன்னைக்கு நான் ஸ்பெயின்ல இருந்து டைமண்ட் நெக்லஸ் இம்போர்ட் ஆக போகுது. நீங்க எப்பவாவது அதையெல்லாம் வாங்குற அவகாசம் வருமா? எங்க பிசினஸ் லாபம் அப்படி இருக்கு. பரவாயில்ல அஞ்சலி, உன்ன மாதிரி எக்ஸ்பென்சிவான வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நான் மண்ணுல இருந்தாலும் சந்தோஷமா இருக்கேன். என் விவசாயம் எனக்கு மன அமைதியையும் திருப்தியும் தருது. இந்த மண் எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் பலனை கொடுக்கும். இந்த பூமி தாய் என்னை எப்பவும் அப்படியே என்னை கை விட்டுடவே மாட்டா. பாக்கலாம் அனாமிகா, திருப்தி பசிய போக்காது, கடனையும் தீக்காது. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு பேராபத்து வந்துச்சு. பயங்கரமான காத்து, நிரந்தரமான கரண்ட் கட்டு, பூகம்பம் வர்ற வாய்ப்பு அதிகமானதால நிலைமையும் மோசமாச்சு. அஞ்சலி அவ போல்ட்ரி ஃபார்ம்ல இருந்து பயங்கர பயத்தோட வீட்டுக்கு ஓடி வந்தா. அரவிந்த், என்னது இது? கரண்ட் எல்லாம் போயிடுச்சு, ஜெனரேட்டர் வேலை செய்யல, கரண்ட் இல்ல, இந்த சூட்ல கோழி எல்லாம் செத்துருமே, ஃப்ரிட்ஜ்ல இருக்க ஸ்டோரேஜ் எல்லாம் போயிடும், நஷ்டமாயிடும். அஞ்சலி, தண்ணி இல்ல, பம்பு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வேலை செய்ய மாட்டுது. பூகம்பத்துல எல்லாம் ஆட்டம் கண்டுடுச்சு. நம்ம லட்சக்கணக்கில் போட்டு வாங்கின ஏசி சிஸ்டம் கரண்ட் இருந்தா மட்டும்தான் வேலை செய்யும். அந்த கோழிகள் எல்லாம் சாக போகுது. பணத்தை கொடுத்தவங்கலாம் பணத்தை கேட்டு முன்னாடி வந்து நிக்க போறாங்க. நம்ம முதலீடெல்லாம் போச்சா? 1 2 50 லட்சம். இந்த பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் இந்த ஃபார்ம்ல தானே கொட்டி கவுத்தேன். என் ரிச் மருமக ஸ்டேட்டஸ், எக்ஸ்பென்சிவ் பொருட்கள் எதுவுமே இப்போ உதவாது போல இருக்கே. இதெல்லாம் வெறும் அலங்காரம் மட்டும்தான். உண்மையான ஆபத்துல பண உதவி இது செய்யல. வேலைக்காரங்க சம்பளம் கேக்குறாங்க, நான் கடன்காரியாக போறேனா? அஞ்சலி தன்னோட ஃபார்ம் ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு வெளியில எட்டி பார்த்தா. பக்கத்துல வெயில்ல அனாமிகா கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அனாமிகா ட்ரெடிஷனல் வகையில விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தா. மல்ச்சிங், ஆழமா தோண்டாம விதைகளை போடுறது, குறைஞ்ச தண்ணில வாழற பண்டங்களை போடுறது, இதெல்லாம் பஞ்சத்தை தாங்கி நின்னுச்சு. அவளோட முகத்துல திருப்தி, ஜெயிச்சிட்டோங்கிற நிம்மதி இருந்துச்சு. இந்த விவசாயத்துல எதுவுமே இல்ல, இது ஒரு பழங்கால பருப்புன்னு நினைச்சேன். ஆனா அனாமிகா, அவ வாழ்ந்த இந்த வாழ்க்கை தான் அவளை இன்னைக்கு காப்பாத்திருக்கு. இந்த பூமிக்கு அகங்காரம் இல்ல, அனாமிகாவோட அன்பு பொறுமை மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. என்னோட அகங்காரம் எனக்கு நஷ்டத்தை தான் கொடுத்துருக்கு. அன்னைக்கு சாயந்தரம் அஞ்சலி தன்னோட எக்ஸ்பென்சிவான கோலத்தை மாத்தி சாதாரண பெண்ணா கண்கள்ல கண்ணீரோட சேத்துல கால வச்சு அனாமிகா கிட்ட வந்தா. அன்னைக்கு வரைக்கும் இருந்த அவளோட ஆணவ பேச்சு அன்னைக்கு இல்ல. அக்கா, என்ன பார்த்து நீ சிரிக்கலையா? என்னாச்சு அஞ்சலி? உன்னோட ஸ்டேட்டஸ்க்கு இப்படி என்கிட்ட வந்து கண்ணீர் விடலாமா? நீ அழுதா கஷ்டமா இருக்கே. என்ன மன்னிச்சிருக்கா, என் திமிர ஆணவம் என் கண்களை மூடிடுச்சு. நான் பணத்தை மட்டும்தான் நம்பினேன், டெக்னாலஜி தான் எல்லாமேன்னு நினைச்சேன். இந்த இயற்கை, விவசாயம், இந்த பூமி எல்லாத்தையுமே எகத்தாளமா பார்த்தேன். சேத்தையும் வெயிலையும் அவமானப்படுத்தின. அதனாலதான் இந்த பஞ்சம் எனக்கு தண்டனை கொடுத்துருச்சு. நமக்குள்ள எதுக்கு இந்த மன்னிப்பெல்லாம்?
நீ என்னோட தங்கச்சி, உன் மனசு மாறிடுச்சுல, எனக்கு அதுவே போதும். இந்த பஞ்சம் எங்க வியாபாரத்தை படுக்க வச்சிருச்சு. நான் வெறும் பணத்தையும் டெக்னாலஜியுமே நம்பி இருந்துட்டேன். ஆனா நீயும் இந்த பூமாதேவிய நம்பி இருந்த. இந்த மண்ணுல இருந்த சக்தி, உன்னோட நம்பிக்கை, இது எல்லாமே உன்னை காப்பாத்திருச்சு. ஆரோக்கியமான பண்டங்களையும் கொடுத்துருக்கு. நான் தோத்துட்டேன்க்கா. பணக்காரிங்கிற அகங்காரம் இப்ப குறைஞ்சிருச்சு. இப்ப நான் கடங்காரியா நிக்கிறேன். நீ ஒன்னும் தோத்தரல அஞ்சலி. நீ வாழ்க்கையோட உண்மையான மதிப்ப இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் மட்டும் இல்ல, நல்ல மார்க்கெட்டிங் ஸ்கில்லும் இருக்கு. புத்திசாலித்தனமும் உன்கிட்ட இருக்கு. அத நீ வெறும் லாபத்துக்காக தப்பான வழியில யூஸ் பண்ணக்கூடாது. இனிமே அப்படி பண்ண மாட்டேன்க்கா. உன்கிட்ட எல்லாத்தையும் கத்துக்க நான் ரெடியா இருக்கேன். அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கலாம். ஏழை மருமகளா எனக்கு இருக்கிற விவசாய அறிவால, பெரிய இடத்து மருமகளா உனக்கு இருக்கிற வியாபார யுக்தியால நம்ம எதையாவது சாதிப்போம். என்னோட விவசாயத்துல உன்னோட மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்ட உள்ள புகுத்துவோம். ஆர்கானிக் பண்டங்களுக்கு நல்ல விலை கிடைக்குது. சிட்டில உனக்கு இருக்கிற கான்டாக்ட வச்சு இதை வித்துரு, உனக்கு லாபம் கிடைக்கும். அஞ்சலி கண்ணீரை தொடச்சுக்கிட்டு சந்தோஷமா இப்படி சொன்னா. கண்டிப்பா அக்கா, நீ சொல்லிக் கொடு, நான் கத்துக்கிறேன். மண்ணுல வேலை செய்யறத விட, இந்த அழகான விவசாயத்துல கலந்துக்கிறத விட வேற நல்ல விஷயம் என்ன சொல்லு. இன்னைக்குதான் அது புரிஞ்சுது. 2 வருஷம் கழிச்சு அந்த பட்டு போன பூமி மறுபடியும் உயிர் பெற்று வந்துச்சு. அனாமிகாவோட பண்டங்களுக்கு அஞ்சலி பூமாதா வரம் அப்படின்னு பேர் வச்சா. சிட்டில லாபத்துக்கு வியாபாரம் பண்ணினா. அந்த வீட்ல பணம், நிம்மதி 2மே கிடைச்சது. பாத்தியா சாரதா, என்னைக்கு நம்ம மருமகள்கள் நான் பணக்காரி நான் ஏழைங்கிற போட்டியை எடுத்து வச்சுட்டு, தன்னோட அகங்காரத்தை இறக்கி வச்சுட்டு, ஒருத்தவங்க கஷ்டத்தை ஒருத்தவங்க பார்த்து உதவி செஞ்சு ஒன்னா சேர்ந்து செயல்பட ஆரம்பிச்சதும் வீட்டுக்கு சந்தோஷம் வந்தது. அனாமிகா மண்ணுக்கு மதிப்பை கொடுத்தா. அஞ்சலி அந்த மதிப்பை உலகத்துக்கு காட்டுனா. விவசாயத்தை விட உன்னதமான வியாபாரம் இந்த உலகத்திலேயே கிடையாது. என்ன அஞ்சலி, உனக்கு இதுக்கப்புறம் டைமண்ட் நெக்லஸ் வேணுமா? அஞ்சலி சிரிச்சுக்கிட்டே தன்னோட கையில இருந்த சேத்த காமிச்சு, வைரக்கல்ல விட இந்த சேருதான் என் மனசுக்கு உண்மையான ஆனந்தத்தை, தைரியத்தை கொடுக்குதுக்கா. இந்த விவசாயம் நம்ம வாழ்க்கையையும் பந்தத்தையும் மாத்திருச்சு. இந்த விவசாயத்தை பத்தி நம்ம 10 பேர்கிட்ட சொல்லுவோம். இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.